அதிகமாகறப்போ எங்களுக்கு வந்து சரியான விலை கிடைக்கலையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா லைக் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அண்ட் அக்ரி மார்க்கெட்டிங் ஃபார்மர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் they can form a team and we can fix a price. அதான் நீண்ட நாள் கோரிக்கை போன வருஷம் கூட கொஞ்சம் அந்த கோரிக்கை வச்சுங்க. ஆனால் அது இது வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தல. அதனால திரும்ப நான் மேடம் கிட்டத்தட்ட 100% உங்களுடைய மாவுனுடைய சத்து நீங்க கொடுக்குற ரேட்டு தான் எங்களுக்கு இங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் ஆகுது. 100% நீங்க கொடுக்கறது தான் அங்க. அந்த ரேட் வந்து சாக்ரோசோ டிட்டர்மைன் பண்றது இல்ல. அந்த மார்க்கெட் என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அந்த ரேட் வந்து மர்ச்சன்ட்ஸ் போடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு விலை கிடைக்குது. இன் டர்ன் வந்து நமக்கு டாபியோக்கு ரேட் கிடைக்குது. இப்போ நீங்க சொல்றீங்க அந்த விலை நிர்ணயம். இப்போ வந்து ரீசெண்டா சேலம் மாவட்டத்துல இதே மாதிரி முத்தரப்பு கூட்டம் நடந்தது. அதுல மாவட்ட ஆட்சியர் தலைவர் தலைமையில இதே மாதிரியான அதிகாரிகள் விவசாயிகள் அதே போல உற்பத்தியாளர்கள் வந்து அந்த குழுல உறுப்பினர்களா இருந்து இப்போ என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கறது சம்பந்தமா விவாதம் செஞ்சு அந்த ப்ரொபோசலா இப்ப கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சோ இது வந்து சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது. இது வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் என்ன பிரச்சனையோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலிபரேஷன் பண்ணோம். சோ அது வந்து ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடத்தி அந்த ப்ரொபோசலா கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. சோ அதுல நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அது இருக்கு. என்னுடைய கோரிக்கை குறைந்தபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வேணுன்றது அரசு கரும்பு அழுகுறாங்க. இது நான் வைக்கிற கோரிக்கை மாவட்ட நிர்வாகம் பார்த்து ஆலை அதிபர்கள் வேளாண் விற்பனைத்துறை விவசாய பிரதிநிதிகள் இந்த கமிட்டி அமைச்சு இந்த கமிட்டி முன்னணியில் இப்போ இந்த ரேட் என்ன ரேட் பண்ணாங்க 5000 கூட 6000 கேட்போம். இந்த என்ன அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது நியாயமா இந்த கமிட்டி மூலியமாக அப்படின்னா எனக்கு என்ன ஸ்டாக்ஸ் விற்குது என்ன தவிர என்ன ரேட் இருக்குது அதன் அடிப்படையில் ரேட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது நியாயமாக இது பண்ணுறது தான் என்னுடைய கோரிக்கை. இதுக்கு அரசு முன்மொழிவு செஞ்சு அரசுக்கு அனுமதி பெற்றதாக செய்யணுமான்றது அது எனக்கு ஒரு இதாக இருக்குது. அதாவது பிரைவேட் டிசைட் பண்றப்ப பிரைவேட்டே டிசைட் பண்ணிட்டான். நீங்க அரசு அதிகாரிகளே இருக்கிறீங்க. அப்ப நான் சொல்றேன் அரசு அதிகாரிகள் உள்ள வரும்பொழுது அவங்க வந்து ஹையர் அபிஷியல்ஸை கேட்டுதான் பண்ணுவாங்க. தானா எந்த செய்ய மாட்டாங்க. அப்ப டெஃபினெட்லி இட் ஷுட் பி சென்ட் டு தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணது சரி அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாதான் பண்ண முடியும். இப்ப பிரைவேட் காரங்கன்னா அவங்க பாட்டுக்கு டேக் டெசிஷன் ஆன் தேர் ஓன். அரசு பிரதிநிதிகள் அல்லது அரசு துறை அலுவலர்களை நீங்க இணைக்கும் பொழுது டெஃபினட்டா நம்ம செஞ்சுதான் இந்த கமிட்டி வேணா ஃபார்ம் பண்றோம் வேணா சொல்லுங்க. இன்னொரு டைம் இங்கேயும் தர்மபுரியிலும் வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்னு ஃபார்ம் பண்ணி வேணா அரசு துறை